ஜஸ்ட் மினிட், ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன். ஜனனி உட்கார். சொல்லுங்க. என்ன அரசு, சொன்ன மாதிரியே கூட்டு வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சிட்டீங்களா? ஆமாம் சார், கூட்டு வந்துட்டேன். அரசு, குணசேகரனுக்கும் ஜனனிக்கும் நடக்கிற இந்த பிரச்சனை இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு தெரியுமா? அவங்களுக்கு முகம் தெரிஞ்ச எதிரியை விட முகம் தெரியாத எதிரினாலதான் ஆபத்து அதிகம்னு தெரியாம மோதிட்டு இருக்காங்க. ஆனால் சார், எனக்கு புரியல, நீங்கள் எதுக்கு எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்களை பற்றியும் உங்கள் கம்பெனிஸ் பற்றியும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் உங்களை நேரில் பார்த்ததே இல்லையே சார். எதுக்கு சார் இதெல்லாம் பண்ணுறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு அரசு. அந்த குணசேகரன் ஒழியணும், அதான உங்களுக்கு வேணும். அந்த குணசேகரன் ஒழியணும், அதான் அந்த ஜனனிக்கும் வேணும். அந்த குணசேகரன் ஒழியணும், அதுதான் எனக்கும் வேணும். அதையும் தாண்டி உங்களுக்கும் எனக்கு ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ஜனனி சாதாரணமான ஆள் கிடையாது. அந்த குணசேகரன் வீட்டு பொம்பளை தானே அவ. அந்த வீட்டு புத்தி அவளுக்கும் இருக்கும். நாளைக்கு அவ உங்களுக்கு எதிராவோ இல்ல எனக்கு எதிராவோ திரும்பவே கூடாது. அவளை கவனமா பாத்துக்கங்க அரசு. அவள் எல்லாத்தையும் ஈஸியா ஸ்மெல் பண்ணிடுவான். அவளுக்கு எந்த விதத்திலையும் சந்தேகம் வரவே கூடாது. அவங்க கோர்ட்டுக்கு போய் குணசேகரனுக்கு எதிராக கேஸ் நடத்த போறாங்க. இந்த ப்ராசஸ்ல அவளுக்கு எந்த ஆபத்து ஏற்பட்டாலும் அதுக்கு காரணம் யாரா இருக்கும்? குணசேகரன் தான் சார். டக்குன்னு முடிச்சிட்டீங்களே சார். இது கூட புரியலன்னா எப்படி சார்? இன்னொரு விஷயம் அரசு, நான் இவ்வளோ தூரம் உங்களுக்காக யோசிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும். உங்க அண்ணன் எஸ்கேஆர் உங்களை பிசினஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா ஒதுக்கிட்டாரு. உடம்பு சரியில்லைனாலும் நீங்க சொல்றது கேட்க மாட்டேங்கிறாரு. உங்க அண்ணியும் உங்களை பெருசா கண்டுக்கல. நீங்க நேரடியா உங்களை எதிர்த்ததும் இல்லை. உங்களுடைய எதிர்காலம், உங்களுக்கு வர வேண்டிய சொத்து, யூனியன்ல கிடைக்க வேண்டிய பதவி எல்லாமே கிடைக்கணும். அரசு ஒரு தனி அரசாங்கமே நடத்தணும். ரைட்?